ஒரு சந்தையாகத்தான் பார்த்தது. சைனா இந்தியாவை ஒரு வர்த்தகம், அவர் தயாரிக்கக்கூடிய பொருள்களை கொண்டு வந்து இங்க விற்கக்கூடிய ஒரு வர்த்தக சந்தையாகத்தான் பார்த்ததே தவிர நம்ம ஒரு நாடாவே அவன் பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரே ஒரு பேனா, உதாரணத்துக்கு ஒரு பேனா தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பேனாவை கொண்டாந்து இங்க விற்கலாம்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நம்ம இந்தியால அதை வித்தானா ஒரு பேனா வச்சா கூட 140 கோடி பேனா வித்துரும். அப்போ சிமெண்ட் வருது, சைனா சிமெண்ட் வருது, சைனா விளையாட்டு பொம்மைகள் வருது, சைனா போன் வருது, சைனான்னு சொல்லி எல்லா அவன் தயாரிப்பு கொடுமே வர்த்தக சந்தையாக இந்தியாவை பயன்படுத்தும் போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கிறார்கள். என்னன்னா, இங்கே அவன் தயாரித்த பொருளை இங்க விற்கிறான், இங்க வித்துட்டு இங்க இருக்கிற லாபத்தை அவன் நாட்டுக்கு கொண்டு போறான். அப்போ நம்ம ஏன் இந்தியாவில் நம்ம இந்த பொருளை தயாரிக்க கூடாது? உடனே மேக்கிங் இந்தியா திட்டம் வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் வருது. அப்போ என்ன செய்யறான், அவனுடைய வர்த்தகம் நிப்பாட்டப்படுது, அவருடைய ஆப் நிப்பாட்டப்படுது. எத்தனையோ இன்னைக்கு போன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்குது. அப்போ சைனாவோட ஆப் எல்லாம் பேன் பண்றோம், நம்ம இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இங்க செய்யக்கூடாதுன்னு கொண்டு வரோம். அப்போ இதனுடைய வர்த்தகங்கள் பூராமே இதனுடைய லாப நோக்கத்துல இங்க இருக்கக்கூடிய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் சைனா எடுத்துட்டு போகுது. அப்போ அவனுடைய பொருளாதார ரீதியா அவனுக்கு அங்க அடி விழுகும் போது நம்ம மேல கோவம் வருமா வராதா? அதுதான் செய்யறாங்க. மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உடனே சைனால இருக்கக்கூடிய சைனா பொருளை வாங்க தடை செய்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற பொருள்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிக்குது, இங்க இருக்கிற பொருள்லாம் விற்க ஆரம்பிக்குது. அப்போ இந்தியாவை வர்த்தக சந்தையாக பார்த்த சைனா இன்னைக்கு அவனால் வர்த்தகத்தை இங்க பண்ண முடியலங்கும் போது நம்ம மேல கோவம் வருமா வராதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வர்த்தகத்தை நம்மளோட இந்தியாவை மேக்கிங் திட்டத்தின் மூலியமாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல மடங்கு அந்த கிராஃப்னு சொல்லுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். இன்னைக்கு ஐநாவில நம்மளுடைய பேர் உள்ள என்ட்ரி ஆகுது. இதெல்லாம் காரணம் என்ன? தவிர்க்க முடியாத நாடாக மாறி இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஐநா தவிர்க்க முடியாத ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவை சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. அதனால அந்த கூட்டமைப்பில் நம்ம இந்தியாவையும் சேர்க்க வேண்டும் இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு கட்டுமானத்தை இந்தியாவை எப்படி வடிவமைக்க வேண்டும், இந்தியாவை எப்படி வல்லரசாக்க வேண்டும் என்று நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் சைனா நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்கிறான். இன்னைக்கு சைனா பொருள் இங்க இல்லை, ஆனா இங்க மேக்கிங் இந்தியா திட்டத்தின் மூலியமாக பல பொருள்கள் இங்கிருந்தே உருவாகி கொண்டே இருக்கிறது. அதனால் இன்னி போற காலங்களில் இந்தியா வல்லரசாக போவதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி.